ராஜ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 2025 பிறக்க போகுது. இப்போ வந்து 11:50 நேரம் வந்து லண்டன் டைம் வந்து 11:50. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 2025 பிறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. வெளியில் சொல்லிக்கினா கணக்க வெடியெல்லாம் வெடிவினோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுதான் நான் இப்போ போய் பார்க்க போகிறோம். நாங்கள் காலமைக்கு தான் பூசை போகிறோம். அப்போ இப்போ வந்து இதை பார்க்குறதுக்காண்டி தான் நாங்கள் சாமி பூசை போவோம் வந்து நின்றான். இப்போ வெளியில் நாங்கள் போயிட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆதரத்தாங்க. இப்போ நாங்கள் ரூமுக்கு நினைக்கிறோம். இப்போ கீழே போயிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து புது வருஷம் வந்து பிறக்க போகுது. 2025 வந்து இப்போ வந்து பிறக்க போகுது. அப்படியே நாங்கள் இப்போ வெளியில் வந்து போய் வெடியெல்லாம் இப்போ கொளுத்து வேணும். நாங்கள் அதைத்தான் இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? டைம் இருக்குது. எல்லா பக்கத்தாலேயும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் கண்ணு கட்டு டைம் இருக்குது. 12 மணிக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்குது.
கை பிடிச்சு கை நோவு செம்மையாக இருக்குது. சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் படிக்க தான் இருக்கு. இப்போ வந்து நாங்கள் வருஷ பூசை பார்க்குறதுக்கு வந்து வழிகிட்டு நிற்கிறோம். கொஞ்சம் இங்கே வந்து நல்லா பத்தரை தான் பூசை. கொஞ்சம் மழை பெய்து ஒன்று இருக்குது. ஒன்றும் செய்யலாது, வழிகிட்ட தான் போகிறோம் பூசைக்கு. அதை விட என்ன சம்பவம்னா அந்த பூசை வந்து இங்கிலீஷ் பூசையா, தமிழ் பூசையே விளங்கும். இங்கிலீஷ் பூசை கஷ்டம்தானே. ஆவா இங்கிலீஷ் பூசை பார்க்குறதுக்கு வழிகிட்டோம். இப்போ வந்து எங்களோட தம்பி ஒரு ஆள் வந்து இங்கே இருக்கார். இப்போ அவரை தான் நாங்கள் கூட்டிக்கணும் பூசைக்கு வந்து போகிறதுக்கு வந்து நிற்கிறோம். இப்போ ஓகே, இப்போ எனக்கு வந்து பொழுதுபோக்குக்கு இங்கே கனவர் இருக்கணும். அதில் இவரும் ஒரு ஆள். அப்போ இவரையும் இப்போ நாங்கள் கோல் பண்ணி கூப்பிடுங்க. வேறு ஒன்று பார்ப்போம். வெளியில் கண்டுட்டீங்களோ? ரைட் ரைட், ஒன்றும் அவசரம் இல்லை, அதெல்லாம் வாங்கோ. புதுசா ஹாப்பி நியூ இயர். புதுசா ரைட் எடுங்கோ. ரைவா ஹலோ, ஹாப்பி நியூ இயர். மழை 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 பெய்யுது. சரி, நான் போல ஏற்றி கொண்டு வாங்க. ஓகே, நாங்கள் லொக்கில் இருக்கோம். நாங்கள் நாட்டில் ஏற்றின இதெல்லாம் ஓடிட்டு அத்தை முழுவப்புறம் தூரத்தில் போட்டு வச்சா இப்படியே நாங்கள் காய்ச்சி கொண்டு வந்த டைம் வந்து கோயில் வந்து வந்துட்டு. இப்போ நாங்கள் கோயிலை வந்து காட்டோம் பாருங்க. இதுதான் அந்த கோயில். நாங்கள் இன்றைக்கி நியூ இயர் பூசைக்கு போகிற கோயில் வந்து இந்த கோயில் தான். எங்கெண்ட ஊரில் வந்து கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக வந்து ஒன்றுங்க மோப்பெல்லாம் வந்து வடிவாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு மோப்பாக தான் கிடக்கு இந்த கோயில். அந்த உச்சியில் மட்டும் ஒரு சின்ன ஒரு குருச்சு வச்சிருக்கணும். சரி, இனி உள்ளே போய் பார்ப்போம். பூசைக்கு டைம் ஆகிட்டுது. வெளியில் ரெண்டாம் இந்த முழு பூசை வந்து பார்க்கல. அது உள்ள வந்து வீடியோவும் எடுக்கல தானே. அதில் நாங்கள் பூசைக்கு போட்டு வந்து என்ன மாதிரியான்னு சொல்லி உங்களோட நாங்கள் கதைப்போம். இப்போ இதில் வந்து நிப்பாட்டிட்டு வலிக்கிடுவோம். இதுதான் அந்த கோயில். இங்கே பாருங்க, நல்ல வடிவாக எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது உண்மையான மரமோ? உண்மையான மரம் தான். நீ வந்து போனாங்க வீட்டுக்கு அப்புறம் வச்சுருவாங்க. நீ வந்து போ. போட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்துட்டு அது சைடு இருக்குல்ல அந்த பொங்கல், அதுக்கு அதுக்கு லெஃப்ட் எடுங்க. சின்ன ஒரு குருசு தான் வச்சுக்காங்கண்ணா. இந்த லெஃப்ட் எடு, உள்ளுக்கு போகணும். லெஃப்ட் எடு, நாய் வச்சு
தூரத்தில் போட்டு வச்சா நல்லா இருக்கும். இது தூரத்தில் போய் நேற்று இதே இடத்துல அந்த காரணம் இது எடுத்துனாங்க நல்லா தான் இருந்துச்சு. போத்தவில்லை அடிக்கிறாங்க. இப்படியே நாங்கள் காய்ச்சி கொண்டு வந்த டைம் வந்து கோயில் வந்துட்டு இப்போ நாங்கள் கோயிலை காட்டோம் பாருங்க. இதுதான் அந்த கோயில். நாங்கள் இன்றைக்கு நியூ இயர் பூஜைக்கு போகிற கோயில் இந்த கோயில் தான். எங்கெண்ட ஊரில் கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக ஒன்றுங்க முகப்பெல்லாம் வடிவாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு முகப்பாக தான் கிடக்கு இந்த கோயில். அந்த உச்சியில் மட்டும் ஒரு சின்ன ஒரு குருசு வச்சிருக்கணும். இதுதான் அந்த கோயில். இங்கே பாருங்க நல்ல வடிவாக எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கணும். இது உண்மையான மரமோ? உண்மையான மரம் தான். போட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்துட்டு ஓகே, நாங்கள் இப்போ பூசை வடிவா பார்த்து முடிச்சாச்சு. நல்ல பூசை, நல்ல பிரசங்கம். நாங்கள் இப்போ பூசை முடிச்சாச்சு. அடுத்து நாங்கள் வீட்டை போய் இனி சமைச்சு சாப்பிட்டா இந்த வருஷம் வடிவா தொடங்கிடுது. இனி முடிக்கலாம். கிறிஸ்மஸ் பருத்துறையில் எங்கள் ஸ்ரீலங்காவில், நியூ இயர் லண்டனில் நல்ல மாதிரி தொடங்கியாச்சு. ஹலோ, எங்கே போகிறோம்? எலிசபெத் சர்ச்சுக்கு போகிறோமா? வாங்க வாங்க. இப்போ நாங்கள் நியூ இயர் பூசை எல்லாம் முடிச்சுட்டு போய்கொண்டு இருக்கோம். வீட்டை போய்கொண்டு இருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக போய் நாங்கள் இவர் மற்றது இன்னும் ஒரு ஆள் இருக்கா. இப்போ 3 பேர் இன்றைக்கு சமையல். இப்போ என்ன சமைக்க போகிறோம்ன்றதை நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் நாங்கள் வீட்டை போடுவோம். இப்போ பூசை முடிஞ்சது. நல்ல பூசை, சும்மா பிரசங்கம் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஆனால் எனக்கு தான் ஒன்றும் விளங்க இல்லை. நான் அலைஞ்சிரிச்சு கொண்டாந்து இருந்தது. அதான் பிரசங்கம். ஆனால் நல்ல என்னென்னு சொல்ல, அப்படி ஒரே ஃப்ளோவில் அப்படியே போய்க்கொண்டு